அன்பர்களே, நாமடைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மை பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மாந்திரிக வழியில் கைமேல் பலன் கொடுத்த ஆகச் சிறந்த ஒரு மை பிரயோக முறை அப்படின்னா அது வெள்ளெருக்கன் மை பிரயோக முறை தான். எதற்காகனா, இந்த வெள்ளெருக்க மையம் மட்டும் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ மூலிகைகளில் மை அரைச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு தெய்வங்களை அழைச்சி பேசுகிறதுக்கு, குறி ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, தெய்வங்களை வர வைக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எத்தனையோ மூலிகைகளில் என்னுடைய அனுபவத்தில் நான் மை பிரயோகம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வெள்ளெருக்கன் மூலிகையில் செஞ்ச மைக்கு எதுவுமே என்னுடைய அனுபவத்தில் ஈடாகவே இல்லை. ஏன்னா இந்த மையை நான் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரே மூலிகையிலே எல்லாருக்குமே மையை அரைச்சி கொடுக்க மாட்டேன். முதல்ல ஒரு பேஜ் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மூலிகையில், ஒரு குறி சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மூலிகையில் நம்ம மை பிரயோகம் பண்ணி கொடுப்பேன். அடுத்த பேஜுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு தெய்வ விஷயம் பண்ணக்கூடிய ஒரு மூலிகையில் மை பிரயோகம் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி எத்தனையோ வகையான மூலிகைகளில் நம்ம மை பிரயோகம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வெள்ளெருக்கன் மூலிகையில் நான் மை பிரயோகம் பண்ணி கொடுக்கும்போது குறி சொல்லக்கூடியவங்க, எத்தனையோ குறி சொல்லக்கூடியவங்க அந்த மையை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரும் மறுபடிக்கும் மை வாங்க வரும்போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த முதல்ல கொடுத்தீங்க இல்லையா அந்த மை மாதிரி கொடுங்க, அதாவது முதல்ல கொடுத்தீங்க இல்லையா அந்த மை மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஏகப்பட்ட பேர் அந்த நான் வெள்ளெருக்க மூலிகையில் மை செஞ்சு கொடுத்த அனைவருமே மறுபடிக்கு அந்த மை காலியான பிறகு மறுபடிக்கு நம்மக்கிட்ட மை வாங்கும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முதல்ல செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா அந்த மாதிரி மை கொடுங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை வச்சும் மற்றவங்களுடைய அந்த மையை பிரயோகம் பண்ணி பார்த்த மற்றவர்களுடைய அனுபவத்தை வச்சும் நான் சொல்கிறேன், இந்த வெள்ளெருக்க மூலிகையுடைய மைக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த மையை நம்ம நெற்றியில் வச்சுட்டு தியானத்தில் உட்கார்ந்தோம் அப்படின்னா, எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தியானத்தில் உட்காரோமோ அந்த தெய்வம் நாம் இருக்கக்கூடிய இருப்பிடம் தேடி வரும். சரிங்களா? என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன். எல்லாருமே முதன்னு ஒரு சில பேர் பிரயோகம் பண்ணும்போதே, இந்த மையை பிரயோகம் பண்ணும்போதே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட என்னுடைய தெய்வம் பேசுகிறத நான் உணர்றேன், என்னென்னமோ காட்சிகள்லாம் எனக்கு தியானத்தில் காட்டுறாங்க, நான் கேட்குற கேள்விக்கு காட்சிகள் மூலியமாக பதில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. மற்ற மைகளுக்கு இல்லாத வரவேற்பு இந்த மைக்கு அனுபவ ரீதியாக இருக்குது. இந்த மை மூலமாக எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தாலும் அந்த தெய்வமானது உங்களுடைய இருப்பிடம் தேடி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போல் பேய் பிசாசுகள் இந்த மையை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அஞ்சி நடுங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த மை சுவடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒளிவு மறைவுகளோடு இருக்கும். நான் அதை அனுபவத்தில் பிரயோகம் பண்ணி ஒளிவு மறைவு இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் மாந்திரிக வழியில் இருக்கவங்களும் பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக தெய்வங்களை வணங்குறவங்க கூட இந்த மையை நீங்கள் தயார் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு இரவு நேரங்களில் நெற்றியில் வச்சுட்டு உங்கள் தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிங்க, ஏதாவது ஒரு கேள்விகள் இது மாதிரியான விஷயங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதற்குண்டான பதில்களை உங்களுடைய தெய்வங்கள் கனவுல காட்டிட்டு போகும். இந்த மையை வச்சுட்டு நீங்கள் தியானத்தில் இருக்கும்போதும் காட்டும். ஒரு சில பேருக்கு இந்த மையை வச்சோடனே தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் சில பேர் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போயில் கனவுல கூட இதை காட்டிட்டு போகும். ஆரம்பத்தில் இந்த மையெல்லாம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது காட்டக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க தெரியாது. சரிங்களா? அது தியானத்தில் காட்சிகள் மாதிரி காட்டும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு உருவம் தாங்கி பேச ஆரம்பிக்கும் தியானத்திலே. சரிங்களா? இது மாதிரி காட்சிகளாக ஒரு சில தெய்வங்கள் காட்டும், ஒரு சில தெய்வங்கள் ஏதாவது ஒரு உருவம் தாங்கி பதில் கொடுக்கும் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு. சரிங்களா? அப்போ காட்சிகளாக காட்டும்போது ஒரு சில பேருக்கு அர்த்தங்கள் தெரியாது.
அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் எந்த தெய்வத்தை அழைச்சாலும் வரும். இந்த மை பிரயோகம் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற வழியில் ஏதாவது உக்ர தெய்வங்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் பின்தொடர்ந்து வரும். இந்த மையை செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு சுத்தமான பசுமாட்டுடைய நெய் தேவைப்படும். அதே போல் நல்லா முதிர்ந்த வெள்ளை எருக்கன், நல்லா ஒரு கிரண்ட கால அளவுக்கு நல்லா முத்துன வெள்ளை எருக்கனுடைய வடபக்கமாக வட திசையில் ஓடக்கூடிய வேர், அதை எடுத்துக்கோங்க. காப்பு கட்டி சாபனி வத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது கூட நல்ல வசம்பு, சரிங்களா, வசம்பு எடுத்துக்கோங்க. தமிழ் மருந்து கடைகளில் வெண்கடுகு கிடைக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. அதே போல் வெண் குங்குலியாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதே போல் ஏதாவது ஒரு கலரில் பட்டு துணி, நல்லா சுத்தம் பியூரான பட்டு துணி எடுத்துக்கோங்க. இல்லை பட்டு துணி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பியூரான காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பாலிஸ்டர் இதெல்லாம் இது பண்ணக்கூடாது, காட்டன் துணி. சரிங்களா? பியூரான காட்டன் துணியை ஒரு கர்ச்சீப் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா அர்த்தர், புனுகு, அதாவது மல்லிகைப்பூ அர்த்தரும் பயன்படுத்தலாம், இல்லை சந்தன அர்த்தரும் பயன்படுத்தலாம். அர்த்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோஜனை, கஸ்தூரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த வெள்ளை இருக்கனை நல்லா நிழலில் காய வைங்க. நிழலில் நல்லா காய வச்சுட்டு அதையும் வசம்பையும் ஒரு புது மண் சட்டியில் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுத்தமான அந்த பசுனையை விட்டு எரிங்க. சரிங்களா? நல்லா ஒரு கற்பூரத்தை கீழே வச்சு அதன் மேலே அந்த வெள்ளை இருக்கனுடைய வேரையும் வசம்பையும் போட்டு கற்பூரத்தை பற்ற வச்சு அது எரிய கொஞ்சமாக சுத்தமான பசுனையை விட்டு இது பண்ணுங்கள். அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை துணியில், அந்த பட்டு துணி சொன்னாலே அதில் வெள்ளை கடுகும் வெண்கடுகும் வெள்ளை குங்குலியும் ரெண்டத்தையும் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதையும் அந்த நெருப்பில் போடுங்க. போட்டு நல்லா பசுனையை விட்டு எரிச்சிங்க அப்படின்னா எதுவுமே ரொம்ப சாம்பலாகாமல் அப்படியே கறிக்கட்டை மாதிரி நல்லா எரிஞ்சு நெய்யை உள்வாங்கி நல்லா வாசமாக வெந்து போய் இருக்கும். நல்லா எரிச்சிட்டிங்க அப்படின்னா. சரிங்களா? இதை எடுத்து கல்வத்தில் போட்டு கொஞ்சோண்டு பசு நெய் விட்டு அத்தர், புனுகு, ஷவாது, கோரோசனை, கஸ்தூரி இந்த பொருட்களையும் விட்டு ஓம் ஐயும் கிளியும் ஷவும், அதே போல் நமசிவாய, சரிங்களா, ஓம் ஐயும் கிளியும் ஷவும் நமசிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். சொல்லிக்கிட்டே இந்த மையை அரைங்க. சரிங்களா? நல்லா மை பதத்துக்கு வந்த பிறகு எடுத்து ஒரு காப்பர் டப்பாவில் வச்சு பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. ஒரு அமாவாசை தினத்தில் ஓம் ஐயும் கிளியும் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 10,008 முறை சொல்லி இந்த மைக்கு உயிர் கொடுக்கலாம். சரிங்களா? அதன் பிறகு இந்த மையை எடுத்து நீங்கள் நெற்றியில் வச்சு தியானத்தில் அமர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி தியானத்தில் அமர்றீங்களோ அந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணும். அந்த தெய்வத்துடைய உருவங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தென்படும், இல்லை ஏதாவது ஒரு உருவம் தாங்கி பேசும். அதே போல் இந்த மை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சர்வலோக விஷயமும் உண்டாகும். சரிங்களா? ஆனால் இந்த மையை ஒரு தீட்டுண்ட இடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மரணத்தீட்டு, சரிங்களா, மற்ற விஷயங்கள் கிடையாது, மரணத்தீட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மையை நீங்கள் எடுத்து போகும்போது செயலிழந்து போகும். இந்த மையானது செயலிழந்து போகும். சரிங்களா? இந்த மையை நீங்கள் நெற்றியில் வச்சு தியானம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் மரியாதை. சரிங்களா? ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு அந்த தெய்வத்தை மனமாற வணங்கிட்டு அதன் பிறகு அழைக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.